வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இந்த சிங்கப்பூர் டோட்டோ ட்ராவில் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வர்றாங்கன்னு நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ அது வந்து 12ஆம் தேதி தான் அந்த ஃபஸ்ட்டு ட்ரா நடக்குது. அதாவது நாளை மறுநாள் தேர்ஸ்டே. அதில் வந்து இந்த புது மாற்றங்கள்லாம் வருது. ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு 10ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 அது வந்து அந்த சேல்ஸ் வந்து தொடங்கியிருக்காங்க. அந்த புது திட்டத்தின்படி சேல்ஸ் தொடங்கியிருக்காங்க. ஸோ என்ன இது புது திட்டம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் டோட்டோவில் எப்படி பார்த்தோம்னா 6 நம்பர் கொடுப்பாங்க. 1லேருந்து 49க்குள்ளே 6 நம்பர். நம்ம ஏதாவது 6 நம்பர் சூஸ் பண்ணலாம். அவங்க வந்து வின்னிங் 6 நம்பர் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு மினிமம் $1 மில்லியன் பரிசு கிடச்சிரும். அப்புறம் 6 நம்பர் ஒரு அடிஷ்னல் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ 5 நம்பர் சேர்ந்து ஒரு அடிஷ்னல் நம்பர் சேர்ந்ததுன்னா செகண்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அப்புறம் 5 நம்பர் மாத்திரம் சேர்ந்துச்சுன்னா தேர்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம முக்கால்வாசி பேருக்கு நமக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் 6 நம்பரும் டேலியே ஆனது கிடையாது லைஃப்பில். சம்டைம்ஸ் என்ன 2 நம்பர் டேலி ஆகும். அவங்க கொடுக்குற 6 நம்பரில் ஏதாவது 2 நம்பர் வந்து நம்ம வாங்கின 6 நம்பரில் இந்த 2 நம்பர் டேலி ஆகும். அதுக்கு பெருசே கிடையாது. ஏன்னா மினிமம் 3 டேலி ஆகணும். மினிமம் 3 டேலி ஆச்சுன்னா $10 தான் கிடைக்கும் நமக்கு பெருசு. அதே மாதிரி மினிமம் 4 நம்பர் டேலி ஆச்சுன்னா நமக்கு $50 தான் பரிசு கிடைக்கும் இப்போ பழைய சிஸ்டம் படி. ஆனால் இப்போ வந்து அவங்க நிறையா மாற்றிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரே ஒரு நம்பர் மாத்திரம் கொடுக்கலாம். 6 நம்பர் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரே ஒரு நம்பர் கொடுக்கலாம். ஆனால் அது வந்து அந்த அடிஷ்னல் நம்பர் கொடுக்குறாங்க இல்லையா, அதோட டேலி ஆகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 நம்பர் கொடுக்கலாம். எனி 2 நம்பர்ஸ் யூ கேன் கிவ். அது வந்து அவங்க கொடுக்குற ரிசல்ட்டில் 6 நம்பரில் அந்த 2 நம்பர் மாட்டணும். மாட்டிச்சுன்னா உங்களுக்கு வந்து $50 பரிசு கிடைக்கும் ஈஸியாக. அதே மாதிரி 3 நம்பர் கொடுக்கலாம். 3 நம்பர் வந்து அந்த 6 நம்பரில் மாட்டிச்சுன்னா உங்களுக்கு வந்து $500 பரிசு கிடைக்கும். அதே மாதிரி 4வது பார்த்தீங்கன்னா 4 நம்பர் கொடுக்கலாம் நீங்கள். அந்த 4 நம்பர் வந்து அவங்க கொடுக்குற ரிசல்ட்டில் 6 நம்பரில் இந்த 4 நம்பர் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து $7,000 கிடைக்கும். 7,000 சிங்கப்பூர் டாலர்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 நம்பர் சேர்ந்துச்சுன்னா $50 தான் கிடைக்கும் பரிசு. இப்போ வந்து $7,000 கிடைக்கும். ஸோ வின் பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்புகள். ஏன்னா நம்ம வந்து 6 நம்பருக்கு 6 நம்பர் டேலியாக ஆகிறது கிடையாது ரொம்ப. இப்போ 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் இதெல்லாம் வந்து ஈஸியாக டேலி ஆகிறதுக்கான சாத்திய கூறுகள் வந்து அதிகம். அதே நேரம் ஏதோ பரிசும் ஒரு $500 பெரிய அமௌண்ட்டு தான். அது இட்ஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட் இல்லை. அது மாதிரி $50 2 நம்பர் கொடுக்குறீங்க, அது ஜாயிண்ட் ஆச்சுன்னா $50. ஸோ அதெல்லாமே வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன பரிசு தொகையாக இருந்தாலும் நம்ம போட்ட பணம் அதுக்கு மேலே கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும். அந்த திருப்தி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி கடைக்கு போயிருந்தோம். போயிட்டு அந்த புது ஃபார்ம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அவங்க வாங்கிறதுக்கு. அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 4 நம்பர் வாங்கினோம். அதாவது 1 நம்பர் 1, அப்புறம் 2 நம்பர்ஸு, அப்புறம் 3 நம்பர்ஸ், அப்புறம் 4 நம்பர்ஸ் இதெல்லாம் வாங்கினோம். அந்த நம்பர்லாம் என்னென்னு நான் இதில் காமிச்சிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அப்புறம் 12ஆம் தேதி ஈவினிங் தான் ரிசல்ட் தெரியும். இதில் ஏதாவது பரிசு வின் பண்ணுதான்னு பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது பார்த்து ஏதாவது வின் பண்ண மாதிரி தெரிஞ்சுன்னா உடனடியாக நீங்கள் வந்து மெசேஜில் தகவல் கொடுக்கலாம். உங்களுக்கு சிறு பரிசும் உண்டு. இதுதான் வந்து டோட்டோ மேட்ச் அப்படிங்கிற பெட் ஸ்லிப்பு. வழக்கமாக இருக்கிறத விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா MAN போட்டிருக்கோம். அதாவது மேட்ச் அடிஷ்னல் நம்பர் லெஃப்டில் மேலே பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து M2, M3, M4. அதாவது அடிஷ்னல் நம்பர்னால் ஒரே ஒரு நம்பர் தான் நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் சாய்ஸு. அது வந்து அடிஷ்னல் நம்பரோட டேலி ஆகணும். அது மாதிரி 2, 3, 4 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் கொடுக்கலாம். அந்த ரிசல்ட்டில் வந்து அந்த 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் டேலி ஆகணும். ஆனால் தான் உங்களுக்கு பரிசு கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ டாலருக்கு வேணால் வாங்கலாம். $1 இல்லை, $100 வரைக்கும் வாங்கலாம் ஒரே நம்பரை. நாங்கள் வந்து ஒரு டெமோக்காக வாங்குகிறோம். அடிஷ்னல் நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் வாங்குகிறோம். நம்ம 3 அப்படிங்கிற ஒரு நம்பர் வாங்குகிறோம். அதாவது ஒரு ஸ்லிப்புக்கு இது. இன்னொன்றுக்கு வந்து 17ன்னு வாங்குகிறோம். ஸோ 3ங்கிற நம்பர் $1க்கு வாங்குகிறோம். ஸோ $1 இது பண்ணிவிடுங்க. அடுத்த இதில் வந்து 17ங்கிற ஒரு நம்பர் வாங்குகிறோம். அதாவது 2 நம்பர் ஜஸ்ட் ஒரு சான்ஸுக்கு தான் 17 டாக்கன் பண்ணிடணும். அதுக்கும் $1 தான் கொடுக்குறோம் நம்ம. ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டில் வந்து அடிஷ்னல் நம்பரில் 3 17 வந்துச்சுன்னா நமக்கு $30 கிடைக்கும் பரிசு தொகையாக. வாங்கின டிக்கெட்டு அதோட ஃபோட்டோ அது அவங்க கொடுத்தது.
அடுத்தது வந்து நம்ம M2 மேட்ச் 2 அப்படிங்கிற இதில் வாங்குகிறோம். இது வந்து 2 நம்பர் கொடுக்கலாம். நாங்கள் வந்து 2 செட்டு வாங்குகிறோம். இதுலேயும் ஒன்று வந்து 13.35 அப்படின்னு 2 நம்பர் கொடுக்குறோம். இதுக்கு வந்து $1 போடுறோம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்புறம் இன்னொரு செட்டு வாங்கலான்ட்டு ஐடியா. ஸோ 12.43. ஃபஸ்ட்டு வந்து 13.35, அடுத்தது 12.43. இதுக்கும் வந்து $1 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இதில் ஏதாவது இந்த 2 நம்பரும் இந்த 6 நம்பரில் வந்துச்சுன்னா நமக்கு $50 பரிசு கிடைக்கும். இதுதான் வாங்கின டிக்கெட்டோட காப்பி. இது ஒரிஜினல் டிக்கெட்டு. அடுத்தது வந்து மேட்ச் 3, அதாவது 3 நம்பர் நம்ம கொடுக்கணும். அந்த 3 நம்பர் வந்து அதில் டேலி ஆகணும். ஸோ நாங்கள் கொடுக்குற ஐடியா வந்து 11, 23, 30 அப்படின்னு ஒரு செட்டு கொடுக்குறோம். $1 வாங்குகிறோம். அடுத்த செட்டு வந்து 12, 14, 43, 12, 14, 43. இதுவும் ஒரு $1 தான் வாங்குகிறோம். ஸோ இந்த 3 நம்பர் ரிசல்ட்டில் வந்ததுன்னா $500 பரிசு கிடைக்கும். $500. இதுதான் நாங்கள் வாங்கின டிக்கெட்டு. பார்த்துங்க. கடைசியாக வந்து மேட்ச் 4 M4, அதாவது 4 நம்பர் கொடுக்கணும். 1லேருந்து 49க்குள்ளே 4 நம்பர் கொடுக்கணும். நாங்கள் கொடுக்குற 4 நம்பர் வந்து 2, 16, 31, 33. ஸோ இந்த 4 நம்பர் கொடுக்குறோம். $1 தான் போடுறோம் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ 2 செட்டு கொடுக்குறோம் நாங்கள். இன்னொரு செட்டு வந்து 18, 19, 41, 44. ஸோ இதுவும் வந்து $1 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ $2 போட்டிருக்கோம். இந்த 4 நம்பர்ஸ் ரிசல்ட்டில் வந்துச்சுன்னா நமக்கு $7,000 பரிசு. ஃபஸ்ட்டு 4 நம்பரோ செகண்டோ. ஸோ இதுதான் வாங்கின டிக்கெட். இது பார்த்துங்க. அதாவது இந்த லாட்ரி எல்லாமே ஒரு விதமான சூதாட்டம் தாங்க. அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா லாட்ரி நடத்துகிறவங்களுக்கு தான் லாபம். வாங்குறவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருந்தால் தான் வின் பண்ண முடியும் பெரிய தொகை. அந்த அதிர்ஷ்டங்கிறது வந்து எப்போ வரும்னு ஏது வரும்னு தெரியாது நமக்கு. அதனால் சில பேர் பார்த்திங்கன்னா கணக்கு இல்லாமல் எக்கச்சக்க பணத்தை போட்டு லாட்ரி வாங்குவாங்க. தயவு பண்ணி அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா கவர்மெண்ட்லேயே வந்து ப்ளே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்க. அதனால் கவனத்தோடு இருங்க, ரொம்ப ஓவராக ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் அவங்களே சொல்கிறாங்க. அதனால் லாட்ரியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மிக குறைந்த அமௌண்ட்டுக்கு வாங்குங்க. ஆனால் வாங்காமல் இருந்துடாதீங்க. ஏதோ ஒரு $1 குயிக் பிக்கு, $1 செல்ஃப் பிக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எப்போ அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதிர்ஷ்டம் வர்ற டயத்தில் நீங்கள் வாங்காமல் விட்டிங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் இந்த ஒரு குறைச்ச இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குங்க. எவ்ரி வீக் வாங்குங்க. உங்களுடைய சேலரிக்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க. அந்த மாதிரி இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய தொகையே கிடைக்கும். அதுக்குள்ளே இந்த புது திட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு $500 இல்லை ஒரு $7,000 கிடைச்சா அதுவே வந்து ஒரு பெரிய தொகை தான் நமக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். வெற்றி பெற்று பரிசு வாங்கிறதுக்கு உங்களுக்கு நம்மளுடைய நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.